ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மூவிஸ்டா. ஸோ ஒன் பீஸ் சீசன் 2ஓட ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இப்போ மொத்தமாக பிரேக் டவுனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக ஒரு செகண்ட் மைண்டே நின்றுச்சுங்க. லைக் என்ன சொல்கிறது, எவ்வளோ காசு போடுறா இதை திங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு போன ட்ரெய்லர் பார்க்கும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு தோணலைங்க. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் என்னடா இவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ விஷயத்த காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க, நிறைய ஸ்பாய்லர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம். இந்த பிரேக் டவுன் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் போக போகிறதில்ல, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா போன ட்ரெய்லர் பிரேக் டவுனில் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு போய் அந்த வீடியோ செக் பண்ணிட்டு வந்துருங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது இந்த ஒரு சீக்வன்ஸ் தான். டைனோசர்ஸை காமிச்சிருக்காங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எவ்வளோட காசு போட்டு எடுத்தீங்க? ஒரு படாலுக்கு காசு போட்டிங்களா இல்லை அதுக்கும் மேலே செலவு பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு அதாங்க தோணுச்சு. ஏன்னா போன ட்ரெய்லர் மட்டும் இல்லை, போன சீசனை காட்டிலும் இந்த சீசன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா என்னதான் சீசன் 1 வந்து அனிமே அக்யூரேட்டான சீரீஸ்ன்னு சொன்னாலும் அதுலேயுமே சில விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு நான் எதை சொல்ல வரேன்னா, இப்போ அனிமியில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் அப்படியே லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அனிமியில் வந்து எவ்வளோ விஷயம் வேணாச்சு காமிக்கலாம், எப்படி வேணால் எடுத்துகிட்டு வரலாம், என்ன விஷயம் தோணுதோ எல்லாத்தையுமே காமிக்கலாம். ஆனால் அதை அப்படியே லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க, சில கிரியேச்சர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்கன்னா அதை அப்படியே அனிமியில் இருக்க மாதிரியே லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு தனியாக பெரிய செலவாகும். சீரீஸ் எடுக்கிறதுக்கான ஆகிற செலவை விட தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு செலவாகும். அதை அப்படியே லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாலும் அது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியாது. அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லைனா அனிமியில் இருக்கிற மாதிரி கொடுக்காம அதை அப்படியே லைவ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நார்மலாக பட்ஜெட்டில் முடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த அனிமே அக்யூரேட்டை பற்றி ஒரு வீடியோ தனியாக போடணுன்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன், கூடி சீக்கிரம் அதை போடுறேன். ஸோ இப்போது இதில் சீசன் 1 வந்து அதான் காமிச்சிருப்பாங்க. இப்போது நாமியோட வில்லேஜை காமிக்கும்போது அதை அனிமியில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ஒரு 4-5 கூரை இருக்கிற சின்ன ஒரு வில்லேஜை தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அனிமியில் அது கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கும். அதேமாரி பாகியை காமிக்கும்போது அவர் இருக்கிற அந்த ஒரு டவுனு வந்து பாகியை வெடிக்க வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மொத்த டவுனுமே தரமட்டமாக வந்து பாகி தான் காமிச்சிருப்பாங்க அனிமியில். ஆனால் லைவ் ஆக்ஷனில் வந்து அந்த ஒரு சீக்வன்ஸே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அழிஞ்சு போன டவுனை இவங்க பார்க்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாகியோட க்ரூவில் ஒரு சிங்கர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்லாங்கோட க்ரூவில் ஒரு ஸ்குவிட் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், அதையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர், ஏன் அதை காமிக்கலன்னு தான் தெரியல. ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி போன சீசனில் நிறைய விஷயங்கள் காமிக்காததுனால தான் இங்கேயுமே நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஸோ சீசன் 1 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, நிறைய விஷயத்த அனிமியில் இருக்கிறத அப்படியே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் போன ட்ரெய்லர் பிரேக் டவுன் கூட சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இந்த லிட்டில் கார்டனில் டைனோசர்ஸ் எல்லாம் காமிக்க மாட்டாங்க, சும்மா எலும்பு கூடலாம் காமிச்சு அந்த ஐலாண்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த ட்ரெய்லரில் ஓப்பனாகவே டைனோசர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க, நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த இடத்துல ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, ஆனால் இந்த சீக்வன்ஸ் வந்து பார்க்கும்போது அப்படி தாங்க தெரியுது. சொல்ல முடியாது, இப்போ நம்ம ஒரு மூவிஸ்லேயே நிறைய ஏஐலாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவங்க பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டீசரோட ஓப்பனிங் ஷாட்டே இந்த ஒரு சீக்வன்ஸ் தான் காமிக்கிறாங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் அஃபிஷியலாக டாக்டர் ஹிருலிக்கு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸில் டாக்டர் இனிமே காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே அந்த அவுட்லுக் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எனக்கு டாக்டர் இனியை விட டாக்டரோட அவுட்லுக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அனிமியில் இருக்க கேரக்டர் அப்படியே லைவ் ஆக்ஷனில் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் சாப்பர் வந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்பர் வந்து டாக்டர் ஹிருலிக் கிட்ட தான் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருப்பார், டாக்டராக எப்படி ஆகுது அப்படி சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்காக. அதோட சாப்பருக்கு எல்லாமே டாக்டர் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் தான் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் சாப்பர் வந்து டாக்டர்கிட்ட பைரட்ஸ்னால் யாருன்னு கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, டாக்டர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவார்னா, பைரட்ஸோட சிம்பிள், பைரட்டோட ஒரு ஃப்ளாகை அவர் வந்து அவரோட ஒரு நம்பிக்கையாக வச்சுருப்பார். அவர் ஒன்றும் பைரட்லாம் கிடையாது, ஆனால் பைரட்ஸோட அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து இவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அதனால் சாப்பர் வந்து பைரட்னா யாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேட்க, டாக்டர் வந்து பைரட்டுங்கிறவன் நிறைய அட்வென்ச்சர்ஸை விரும்புகிறவன்,
முக்கியமாக பைரட்ஸ் வந்து என்றைக்கும் எந்த ஒரு நேரத்துலையும் நம்பிக்கையை கைவிடாதவன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே தான் இதை கேட்ட சாப்பருக்கு பைரட்ஸ் மேலே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வரும். அதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த சீசன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீசனோட எண்டிங்கில் சாப்பர் வந்து பைரட்ஸ் க்ரூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன அடித்தளத்தை இங்கேயே போட்டுருக்காங்க. அதோட இந்த ஒரு ஷாட்டில் சாப்பரோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே காமிச்சிருக்காங்க. உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இது வந்து சாதாரணமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இதை தாண்டி இன்னும் ஒரு 2-3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அது கொஞ்சம் லைவ் ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதை எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அதேமாரி இந்த ஒரு ஷாட்டில் டாக்டர் வந்து பைரட்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபி வந்து ஒரு பனிமலை மேலே ஏறிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து முன்னாடி ட்ரெய்லர் பிரேக்டவுன்லேயே சொன்ன மாதிரி தான். நாமிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். நாமியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நாமியை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடங்கள்லாம் தாண்டி ஒரு பனிமலை மேலே ஏறி அங்கே இருக்க டாக்டர் என்கிட்ட கூட்டிகிட்டு போவார். ஸோ அதுதான் இங்கேயுமே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் ரிவர்ஸ் மவுண்டன்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் இங்கே லைட் ஹவுஸ் இருக்கிறது தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஏன்னா போன ட்ரெய்லரில் அதை காமிக்கல, ஆனால் இந்த ட்ரெய்லரில் எதையுமே காமிச்சிருக்காங்க. அதோட இந்த ஒரு இடத்துல தான் ஒரு குட்டி ஸ்பாய்லருமே பண்ணியிருக்காங்க. அந்த பெரிய திமிங்கலம் இருக்குல்ல, ஸோ அதை காமிக்கும்போது அதோட ஃபுல்லுக்கு காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட நெத்தியில் வந்து லூஃபியோட பைரட் சிம்பிள் வரையப்பட்டிருக்கும். இவங்க ஆரம்பத்தில் ரிவர்ஸ் மவுண்டனில் இறங்கிட்டு இருக்கும்போது அதோட நெத்தியில் அந்த மாதிரி சிம்பிள் இருந்திருக்காது, அதுக்கப்புறம் தான் வரையப்பட்டிருக்கு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த திமிங்கலம் வந்து தன்னைத்தானே காயப்படுத்திக்கும். ஒரு விஷயத்துக்காக அது தினமும் திரும்ப திரும்ப ரிவர்ஸ் மவுண்டனை தேடி போய் முட்டி தண்ணியை காயப்படுத்திக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் கூட அந்த ட்ரெயிலே பார்க்கலாம். அந்த திமிங்கலத்தை காமிக்கும்போது அதோட நெத்தியில் நிறைய தழும்புகள் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அதுதான், அது வந்து தன்னைத்தானே முட்டி ஒரு தடவையும் அந்த வடுக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு இது பார்த்துட்டு இருந்த லூஃபி வந்து திமிங்கலத்தோட ஒன் சண்டைக்கு போயிருப்பார். ஸோ இந்த ஒரு ஷாட்டில் அதை தான் காமிக்கிறாங்க, திமிங்கலத்து கூட சண்டைக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அதோட இந்த சண்டையை பாதியிலே நிறுத்திட்டு, எனக்கு வேலை இருக்குது, நான் உங்ககிட்ட அப்புறமா சண்டை போடுறேன், ஆனால் இந்த சண்டைக்கு ஒரு ப்ராமிஸாக நான் உன்னோட நெத்தியில் என்னோடய பைரட் சிம்பிளை வரைகிறேன், நான் திரும்ப வந்து உங்ககிட்ட சண்டை போடுற வரைக்கும் நீ இந்த சிம்பிளை அழைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். ஸோ திரும்ப மவுண்டனை தேடி போயிட்டு அதோட நெத்தியை முட்டி தன்னை காயப்படுத்திக்கிச்சுன்னா அதோட அந்த சிம்பிளுமே அழிஞ்சிரும். ஸோ அதை அழியாமல் பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே அந்த திமிங்கலம் தன்னை காயப்படுத்திக்கிறதையே நிறுத்திக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்படி ஒரு பிளான் போட்டு லூஃபி சண்டைக்கு போயிட்டு அதோட நெத்தியில் அவரோட சிம்பிளை வரைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் லாபனுக்கும் லூஃபிக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் லூஃபியோட பயிர் இருக்கிறவும் இங்கே இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒன்றா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது முன்னாடி ட்ரெய்லரில் சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கு நல்லா கவனிக்கிற மாதிரி கவனித்து அதுக்கப்புறம் இவங்க மொத்தமாக குடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஜோரோ மட்டும் இவங்க எல்லாரையும் சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுறாரு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோங்கிறதுனால இதை ஸ்கிப் பண்ணிடுறேன். அதோட இந்த இடத்துல லிட்டில் கார்டன் காமிக்கும்போது மிஸ்டர் 3யை காமிக்கிறாங்க. அதோட மிஸ்டர் 3 வந்து அவரோட பெரிய கேண்டில் உருவாக்கி இருக்கிறதையும் காமிச்சிருக்காங்க. அதில் 3 பேர் கேப்சர் பண்ணி வச்சுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, ஜோரோ, நாமி, விவி, இவங்க 3 பேர் தான். ஸோ இதை பற்றியும் போன ட்ரெய்லர் பிரேக்டவுன்லேயே பார்த்துட்டுங்கிறதுனால இங்கே பெருசாக பேச வரும்ல. ஸோ இந்த ட்ரெய்லரில் அது முழுசாக காமிச்சிருக்காங்க. அதோட இந்த இடத்துல நிறைய டைனோசர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, டைனோசர்லாம் காமிக்கவே மாட்டாங்க தான் எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல எனக்கே சர்ப்ரைசிங்காக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் தான் ஒரு பெரிய ஸ்பாய்லர் பண்ணியிருக்காங்க. 2 ஜெயின்ஸ், டோரியன், பிராகி, இவங்க 2 பேரும் இந்த இடத்துல ஒன்றா காமிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் கூட தான் ஒன்றா சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கடல் நோக்கி அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலேயே ஒரு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸில் இவங்க வந்து அட்டாக் பண்ணும்போது எதிரில் லூஃபியோட ஷிப் தான் போயிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்க வந்து லூஃபியோட ஷிப்பை அட்டாக் பண்ணல, அவங்களுக்கு எதிரில் இருக்கிற அந்த ஒரு பெரிய பீஸ்ட் மீனை தான் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல டோரியம், பிராகியும் சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு ஒன்றா சமாதானம் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் லூஃபிக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதோட லூஃபி வந்து இந்த லிட்டில் கார்டனை விட்டு போயிட்டு இருக்கும்போது எதிரில் பெரிய பீஸ்ட் மீன் வந்து நிற்கும். இந்த இடத்துல டோரியும் பிராகியும் ஒன்றா சேர்ந்து அந்த பீஸ்ட் மீனை அட்டாக் பண்ணி லூஃபிக்கு வழி அமைச்சு வைக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு சீக்வன்ஸில் சாஞ்சியும் மிஸ்டர் 13 சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சாஞ்சி வந்து லிட்டில் கார்டனில் இருக்கும்போதே சாஞ்சிக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஆனால் அது வந்து அவ்வளோ பெரிய ஸ்டோரிலாம் இல்லைங்க. லிட்டில் கார்டனுக்குள்ளேயே தனியாக சாஞ்சி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு
அங்கே மிஸ்டர் 13ம் மிஸ் ஃப்ரைடேக்கும் சாஞ்சிக்கும் நடுவில் ஒரு சண்டை வந்து தனியாக சாஞ்சி வந்து இவங்க கூட இல்லாமல் தனியாக இருந்தே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல மிஸ்டர் 13க்கும் சாஞ்சிக்கும் ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷாட்டில் வாப்பில் காமிச்சிருக்காங்க. போன டீசர் ட்ரெயிலெலாம் வாப்பில் சுத்தமாக காமிக்கவே இல்லை. இந்த இடத்துல முழுசாகவே அவரோட லுக்கை ரிவீல் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அனிமி அக்யூரேட்டாக தரமாக கொடுத்துருக்காங்க. இதை டக்குன்னு பார்க்கும்போது அனிமிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, இதாங்க ஒரிஜினலான அவுட்லுக்கு. இந்த இடத்துல அவரோட பாடி கஸ்டமைசேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கூட தெளிவாக காமிச்சிருக்காங்க. அப்படியே அனிமியில் எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஸோ அதோட இந்த இடத்துல வாப்புலுக்கும் லூஃபிக்கும் சண்டை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஐகானிக்கான சீக்வன்ஸை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல லூஃபி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பைரட் ஃப்ளாக் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதாங்க நான் முன்னாடி சொன்னேன்ல, டாக்டர் ஹிருலிக் அவர் வந்து எப்பவுமே பைரட்டை ஒரு நம்பிக்கையை வச்சுருப்பாரு. அதனால் பைரட் ஃப்ளாகுமே அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த பைரட் ஃப்ளாக் தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஃப்ளாக் அழித்து அதோட நம்பிக்கையை உடைக்கணுங்கிறதுக்காக வாப்பிள் வந்து அந்த ஃப்ளாகை நோக்கி ஷூட் பண்ண எதிரில் லூஃபி வந்து நின்று அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து அனிமையிலேயே பார்க்கறதுக்கு தரமாக இருக்குங்க. அதோட அனிமையிலையும் சரி மாங்கலையும் சரி அந்த ஒரு ஷாட்டை பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இடத்துல அதை தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அனிமே அக்யூரேட்டாலாம் காமிக்கல. அனிமையில் வந்து அந்த ஃப்ளாக் வந்து ரூஃபோட டாப்பில் இருக்கும். மேலே நோக்கி ஷூட் பண்ணும்போது அந்த இடத்துல லூஃபி நின்று அந்த ஃப்ளாகை காப்பாற்றுவார். இங்கே அதான் காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் உள்ளுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்து பார்க்க நல்லா தாங்க இருக்குது. அதோட இந்த ட்ரெய்லர் முடியுது. உண்மையாக சொல்ல போனால் இந்த ட்ரெய்லரில் பெருசாக பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. இந்த ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. நிறைய பார்க்காத புது புது விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அதோட நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நிறைய கேரக்டர்ஸோட பவரை காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஷாட்டில் கேப்டன் ஸ்மோக்கரோட பவருமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் இந்த ட்ரெய்லரில் இவ்வளோ விஷயம் புது புதுசாக காமிச்சிருந்தாலும் இந்த ட்ரெய்லரில் புதுசாக பிரேக் டவுன் பண்ணுற அளவுக்கு பெருசாக விஷயம் இல்லைங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பிரேக் டவுனை கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிக்கினேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் உங்களை ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒன் பீஸோட அனிமி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் போடுற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. கண்டிப்பாக போடுறேன், பார்க்கலாம்.